ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வங்கி கொள்ளை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இது நேரடியாக கொள்ளையடிக்கப்பட்டதா, ஏதாவது இது பண்ணப்பட்டதா அப்படின்லாம் இல்லை. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 14,50,000 கோடி ரூபாய் கடந்த 2014 இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 2023 வரை 14,50,000 கோடி ரூபாயை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். கடன் கொடுக்கறது அவன் வாங்கிட்டு ஓடி போயிடுவான், இல்லை லாஸ் அப்படின்னு காமிப்பான், உடனே அதை தள்ளுபடி பண்ணிடுறது. எத்தனை லட்சம் கோடி? 14,50,000 கோடி. சும்மா 1 கோடி 2 கோடி 100 கோடி 200 கோடி 1000 2000லாம் கிடையாது, சரிங்களா? 14 லட்சம் கோடி ரூபாயை அவர்களுக்காக தள்ளுபடி செய்திருக்கிறது வங்கிகள் அப்படின்ற அதிர்ச்சிக்கு தரும் தகவலை யார் தந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கு. இதில் என்ன விஷயம், அப்படி யார் இந்த கேள்வியை கேட்டாங்க, யார் இந்த பதிலை கொடுத்துருக்காங்க அப்படின்றது, யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2014 வந்து 14க்கு அப்புறமே வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பு சீட்டை இறக்கி பார்க்குறாங்க. முதல் வருஷம் 2014-15 இவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 58,000 கோடி ரூபாயை இவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கின கடனை கட்ட முடியலையா, அவர்களுக்கு லாஸ் ஆகி போச்சா. சரி, அப்போ லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு மீண்டும் கடன் கொடுக்கக்கூடாது, அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தவங்க திருப்பி இதே கொடுக்கக்கூடாதுல்ல. அப்படி இல்லை, இவர்கள் வந்து கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தனுக்கு வந்து ஏதாவது ஒரு இதை காமிச்சு கடனை கொடுக்க வேண்டியது, அந்த கடனை மொத்தமாக அவன் வந்து லாஸ்ன்னு சொல்லி ஆட்டையை போட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான், அதை இவர்கள் தள்ளுபடி செய்கிறது. அப்போ திட்டமிட்டு இது நடந்து கொண்டிருக்கிறதா என்கிற விசாரணை இந்தியாவில் தேவைப்படுகிறது. புரியுதா? இப்போ நீங்களே வந்து கார் லோன் வாங்கியிருப்பீங்க, ஹவுஸ் லோன் வாங்கியிருப்பீங்க. 2020 கொரோனா காலங்களில் பலருக்கு வேலை போயிருக்கும், தொழில் போயிருக்கும், பிஸ்னஸ் போயிருக்கும். இவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி கொடுத்தாங்களான்னா இல்லை. கல்வி கடன் வாங்கிட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஏதாவது தள்ளுபடி பண்ணியிருக்கானா? இல்லை சிறுதொழில் கடன் வாங்கிட்டு நடத்த முடியாமல் இந்த லோன்னாலேயும் இந்த மழை வெள்ளங்கள்னாலேயும் பல நாடு முழுவதும் பல்வேறு தொழில்களை செய்து பாதித்து தெருவுக்கு வந்த மக்களுக்காக இவர்கள் இந்த 14,50,000 கோடியில் ஏதாவது தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. எல்லாமே ஒட்டு மொத்தமாக 50,000 கோடி 20,000 கோடி 1000 கோடி 500 கோடின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்த கடனை இவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அப்போ யார் திருடன் பார்த்துங்க, யார் கொள்ளக்காரன், யார் ஊழல்வாதி, யார் திருடன் என்பதை மக்கள் முடிவு செஞ்சுக்கங்க, சரியா? இவங்க பேசுகிறாங்க, இப்போ 1 கோடி லஞ்சம் வாங்கிட்டான், அவன் 13 வருஷத்துக்கு முன்னாடி வேலை வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டான், அவனை நாங்கள் பிடிக்கிறோம், ஈடியை வச்சு பிடிக்கிறோம், ஆடியை வச்சு பிடிக்கிறோன்னு சொல்லி இவங்க சீன் காட்டுறாங்களே. இந்த 14 லட்சம் கோடி யாரோட வரி பணம்? நம்மளோட வரி பணம். நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வங்கியில் வந்து மினிமம் டெபாசிட் வைக்கலைன்னா அதுக்கு 500 ரூபா பிடிச்சிட்றான், இதுக்கு 100 ரூபா பிடிச்சிட்றான், சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் டேக்ஸு. இப்போ இந்தியாவில் ஒரு சர்வே சொல்லுது என்னென்னா, ஒரு மனிதன் வந்து 100% சம்பாதிக்கிறான், அதாவது மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு போய் சேரக்கூடிய, அவன் டேக்ஸ்லாம் கட்டி எல்லாம் பண்ணது போக அவன் வீட்டுக்கு போய் சேரக்கூடிய விஷயம் எவ்வளோன்னா வெறும் 40,000 தான். மாதம் முழுவதும் உழைத்து வருடம் முழுவதும் உதைத்து உயிரை கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாம் பார்த்து குடும்பத்தை காப்பாற்றி எல்லாம் பண்ணாலும் அவன் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும், அவன் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு விஷயத்திற்கும், பெட்ரோல் டீசல்லேருந்து டயர் வாங்குறதுலேருந்து துணிமணி எடுக்கிறதுலேருந்து டிஃபன் வாங்குறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்கும் அவன் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறான்னா, கிட்டத்தட்ட அவனோட வருவாயில் 60% டேக்ஸ் கட்டுறான் அப்படின்னு சொல்லுது ஒரு சர்வே. சும்மா டேக்ஸ்னால் என்னங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா சரி, அரசாங்கத்துக்கோ நாட்டின் வளர்ச்சிக்கோ ஒரு 15% 20% போச்சுன்னா பரவாயில்ல. 60% சம்பாதிச்சு இவனுக்கு கொட்டிட்டு மீதி 40% வச்சு என்ன பாடுபடுறான். இதே மாதிரி தொழில் செய்கிறவன் இருக்கான், இவனுக்கெல்லாம் வந்து இவன்லாம் ஒளிஞ்சு போயிட்டானாலோ இல்லை தொழிலில் நசிஞ்சு போயிட்டானாலோ இவனுக்கெல்லாம் தள்ளுபடி கிடையாது. கார்ப்பரேட் கம்பெனிக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு வருஷம் சொல்கிறேன் பாருங்கள். 2014-15 54,900 கோடி ரூபா வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, சரியா? நான் அந்த சார்ட்டை போடுறேன், அதே பார்த்துங்க, கிளியர் ஃபிகராக, சரிங்களா? அதுக்கு அடுத்து 2022, அதாவது என்னென்னா 18-19 இவங்க ஆட்டையை வந்து தீவிரமாக ஆரம்பிக்கிறாங்க. கொரோனா வந்தது 2020 கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட சரி ஏதோ முன்ன பின்ன போகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18-19 2.36 லட்சம் கோடி ரூபாயை வந்து இவங்க வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கான்.
சரியா? அதற்கப்புறம் கொரோனா காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2019-20 2,34,170 கோடி ரூபாய், லட்சம் கோடி, 2,34,170 கோடி ரூபாயை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 2021 அதில் பார்த்தீங்கன்னா 2,22,000 கோடி ரூபாய்க்கு மேலே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக லட்சம் கோடி, 1,00,000 கோடி, 2 லட்சம் கோடி, 2,20,000 கோடி, 2,36,000 கோடி, 2,34,000 கோடின்னு சொல்லி வருஷம் அப்படி எதுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களை ஆரம்பிக்கிறான், எதற்காக இவர்கள் கடன் கொடுக்குறாங்க, எதை அடிப்படையாக வச்சு கடன் கொடுக்குறான்? நீங்கள் நானும் போய் கேட்டால் பேங்க்கில் கடன் கொடுத்துருவானா? கல்வி கடன் கொடுப்பானா? சொத்து இல்லாமல் கல்வி கடன் கொடுக்க மாட்டேன்றான். சட்டத்திலே அப்படி சொல்லலை, தரமாட்டேன்றான். ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னா அதுக்கு இதை கேட்குறான், இனிஷியல் டெபாசிட் கேட்குறான், வட்டி மேலே வட்டி போடுறான். 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறோன்னா 40 லட்ச ரூபாய்க்கு 40 லட்ச ரூபா வட்டி போடுறான். முதல்ல கொடுக்குற காசு அப்புறம் வட்டியில் 90% கழிச்சுக்கிறான். இந்த மாதிரி அக்கிரமம் அநியாயங்கள்லாம் தட்டி கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. இவனுங்க கொண்டு போய் மொத்தமாக வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி அப்படின்ற பேரில் பண்ணுறான். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா தான் இருக்கோம், இவர்களுக்கு வாக்களித்து கொண்டு இருக்கோம். கேட்டால் இந்துத்துவானா தேச விரோதினா. இன்றைக்கி கூட நாடாளுமன்றத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எந்திரிச்சு இப்போ மோடி மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அரசு பேசிகிட்டு இருக்கும்போது இவர்கள் சீனா கைக்கூலின்ட்டான். முதல்ல வெளிநாட்டு கைக்கூலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் கட்சிக்காரன்லாம். இப்போ பார்த்தா சீன கைக்கூலின்ட்டாங்க. இப்படி வந்து எவன் மேலேயாச்சும் அந்த பெரியார் சொல்லுவார், அதுதான் வந்து திருடர்களின் கடைசி ஆயுதம் தேசபக்தி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இது பார்க்கப்படுற மாதிரி இருக்குது. நம்ம சொல்லலை, பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து நாட்டு மக்களுடைய காசையும் வரி பணத்தையும் இவர்கள் காசா இல்லை இவர்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசா கிடையாது. அவன் உழைத்து 10,000 20,000 சம்பளம் வாங்குறேன். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 20,000 சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை கொண்டு வந்து அவர்களை படிக்க வைத்து, பிள்ளைகளை படிக்க வைத்து, குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி எல்லாத்துலேயுமே டேக்ஸை போட்டு பிடுங்கி மொத்தமாக கொண்டு கார்ப்பரேட் களவாணிகளுக்கு கொடுத்துட்டு அவனும் அங்கேருந்து பெரிய அமௌண்ட்டு 10,000 கோடி 5,000 கோடி அடிச்சுட்டு நேராக ஃபாரினில் போய் அழகாக செட்டில் ஆகிட்டு வேலைக்கு ஒரு காரு, ஊருக்கு ஒரு பங்களான்னு வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துங்க. இதையும் பார்த்துக்கிட்டு இந்த சங்கிகள் வந்து என்ன சொல்லுவான்னா வந்து கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. ஏன்டா 1 கோடி 1.5 கோடி ஊழல்லாம் ஒரு ஊழல். 14,50,000 கோடி நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2014 இன்றைக்கி வரைக்கும் அடித்து வந்து எல்லாத்துக்கும் கொள்ளைக்காரனுக்கு பூரா வந்து பேங்க்கில் இருந்து எல்லாமே தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. இது எந்த கணக்கில் சேர்க்குறது? மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்கள். இந்துத்துவா அது இது என்னத்தையோ ஒன்று பேசியிருப்பா, அது உங்கள் கொள்கையாக இருக்கலாம், உங்கள் கொள்கையாக இருக்கலாம். கடவுள் இருக்கவன் இருக்கான், கடவுள் மறுப்பாளன் இருக்கான், இந்த மதத்தில் இருக்கவன் இருக்கான், அந்த மதத்தில் இருக்கான். அது அவனோட சொந்த விருப்பம். அதை பற்றிலாம் எந்த பேச்சுமே கிடையாது. கண்ணு முன்னாடி நம்ம வரி பணத்தை அடித்து உங்கள் வீட்டிலலாம் கேட்க மாட்டானான்னு தெரில, உங்கள் குடும்பத்தெல்லாம் எப்படி நடத்துறீங்கன்னே தெரில. இதுக்கு இவ்வளோ அடி வாங்கிட்டு செம்பு தூக்கிட்டு ஜால்ரா போட்டுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்களாம் எப்படி வாழ்கிறீங்க? வேலை பார்க்குறீங்களா? சாப்பிட்றீங்களா? என்னத்தை சாப்பிட்றீங்க அப்படின்றதே தெரியல. இருந்தாலும் மானமுள்ள ரோசம் உள்ள மக்களுக்கு இது புரியும். ஏன்னா எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்றது இந்த டேட்டா இது வந்து நான் சொல்லலை, நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு சரியா கேள்வி ஒன்றுக்கு இணையமைச்சர் வந்து கொடுத்த பதில் தான் இது. RBI ரெக்கார்டு பார்த்துக்குங்க. நாடு எதை நோக்கி போகுது, யார் கொள்ளைக்காரர்கள், யார் திருடர்கள் என்பதை வந்து மக்கள் முடிவு செய்ய வேண்டும். மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். 2024 உங்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத. அதாவது நாடு சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து இவங்க பண்ணதில்லை. அதை பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.